வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனியக்கா அண்ட் தென் விக்கல்ஸ் 2 பேருமே வந்து இந்த கிளீனிங் ஒர்க் நடக்காததை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கானா வினோத் வந்து விக்கல்ஸ் கிட்ட என்ன எல்லாமே இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு விக்கல்ஸ் வந்து ஆமாம், அவங்க வந்து ஜெயிலுக்கு போகிற நோட்டீஸ் வந்துருச்சு, அதனால் போக சொன்னாங்க. ஆனால் அந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கே 3 மணி நேரம் ஆகிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து கன்வே பண்ணுறாரு. சரி, இப்போ பிக் பாஸ் சொன்னீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இல்லை 60 கேமரா பார்க்குறது, இதில் என்ன சொல்கிறது அப்படின்னு. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் கேப்டனாக இருந்தால் கண்டிப்பாக இதை வந்து சொல்லியிருப்பேன், லைக் ஒவ்வொரு விஷயத்தையும் மேலெடுத்து கொண்டு போயிருப்பேன்றாங்க. உடனே வந்து பிக் பாஸ் ஒரு கேமராவை பார்த்து விக்கல்ஸ் வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. கனி அண்ட் தென் விக்கல்ஸ் வந்து சரி வாங்க நம்மளே வந்து வாஷ் பண்ணுவோம், நான் கழுவி தேய்ச்சி போடுறேன், நீங்கள் கழுவிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாக்கா, ஃபஸ்ட்டு வீக்கில் வெஷல் வாஷிங் டீமில் இருந்தது ஞாபகம் வருது, வாங்க இதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்க க்ளீன் பண்ணுறது கரெக்டாக இருக்குது, ஆனால் 5 மணி நேரம் ரொம்ப நேரம் வந்து ஒரே இடத்த வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப இதுவாகிடுச்சு. நான் கேட்டேன் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு, இல்லை நாங்கள் வேணுன்ட்டே தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன போய் அவங்கள வந்து திருத்துறது அப்படின்றது எனக்கு புரியல அப்படின்றத வந்து கனியக்கா வந்து சொல்கிறாங்க. விக்கல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டை தான் வந்து சொல்கிறாரு. அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க, பட் வேணுன்ட்டே வந்து ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி அந்த விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. மேபி அவங்க ஜெயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்லையும் அந்த எல்லாரும் மஸ்ட் பர்ஃபார்மராக குத்திட்டாங்க அப்படின்ற ஒரு வேதனையிலையும் அந்த இதை வந்து சிரிச்சுக்கிட்டே அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத வந்து விக்கல்ஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ விக்கல்ஸ் வந்து லைக் என்ன தான் வந்து ஒரு பொறுமையாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் புலம்ப ஆரம்பிச்சிடறாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எஸ், மனித இயல்பு தான். ஸோ எவ்வளோ சொல்லியும் அவங்க பண்ணலையே அப்படின்ற மாதிரி, பட் அவர் வந்து ட்ரிகர் ஆகாமல் இருந்தது ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். மேபி விக்கல் சீக்கிரமாக வந்து லைக் பிக் பாஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் பார்த்தேன். லைக் அவர் டைட்டில் வின்னராக ஆகிறதுக்கான வாய்ப்புகளில் பிக் பாஸ் ஏற்படுத்தி கொடுக்குறாரோ, விச் மீன்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய பொறுப்புகள் இதெல்லாம் வந்து கொடுத்து எப்படி அவர் வந்து இதை மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இப்போ இதெல்லாம் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா 2 பேருமே வைல்ட் கார்ட்ஸ், அவங்க உள்ளே வர்றப்ப இந்தந்த கண்டஸ்டன்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து அதிக டஃப் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோட் அவங்களுக்கு இருந்திருக்கும். அதை தான் அவங்க இப்போ பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா திவ்யா அந்தன் சாண்ட்ரா உள்ளே வர்றப்ப இது இந்த பண்ணிங்களா அதை பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி வந்தாங்க. பட் அவங்களே இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆக்வர்டாக பண்ணுறதுனால ஒருவேளை இப்படி இருக்குமோ, வேணுன்ட்டே இந்த விஷயங்கள் வந்து பண்ணுறாங்களோ ஒரு சில கண்டஸ்டன்ட்ஸ் மேலே. ஸோ அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி தான் வந்து கொஞ்சம் இதை பேசியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஜய் பார்வதியே காணாமல் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா மற்ற கண்டஸ்டன்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மேபி ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டஸ்டன்ஸ், வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வச்சு பிக் பாஸ் பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு கால்குலேஷன் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.